கோவையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக பேரூராட்சி பணியாளர்கள் வீடுகளுக்குள் கொசு மருந்து அடித்த போது இருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கொசு மருந்து அடித்த காரணத்தினால 2 பேர் உயிரிழந்ததா சொல்லக்கூடிய செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த உப்புத்தோட்டம் பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பேரூராட்சி சார்பாக அந்த பகுதியில் கொசு மருந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு 4 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதனால பேரூராட்சி சார்பா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய் மற்றும் மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த கொசு மருந்து அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணியாளர்களும் நேற்று போய் கொசு மருந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கொசு மருந்து அடிச்ச 1 மணி நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த 65 வயதுடைய மோகன், அவர் ஆட்டோ ஓட்டுநரா இருக்காரு. அவரும் அதே பகுதிக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய 75 வயதுடைய பிரேமா என்கின்ற ராணி முதியர் 2 பேரும் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்புக்கு காரணம் பேரூராட்சி சார்பாக அடிக்கப்பட்ட கொசு மருந்து தான் காரணங்கிற ஒரு செய்தி வேகமா பரவுச்சு. இது தொடர்பா பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் கொசு மருந்து அடிச்ச காரணத்தினால அவங்க 2 பேர் உயிரிழந்தாங்களா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னா, பேரூராட்சி சார்பாக அடிக்கப்பட்ட மருந்து காலாவதியானதா இல்ல கூடுதலாக தண்ணீர் கலந்து அடிச்சனால அங்க புகை அதிகமா வந்தனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதா என்ற விசாரணைக்கும் போது மருந்து காலாவதி ஆகவில்லை, சரியான தண்ணீர் ஊத்தி தான் அந்த மருந்து அடிச்சிருக்காங்க என்ற முதற்கட்ட தகவல் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருக்காங்க. அதே சமயம் காவல்துறைக்கு இது தொடர்பாக எந்த விதமான புகாரும் வரவில்லை என்று சொல்லியிருக்காங்க. உறவினர்களோ அந்த குடும்பத்தினரோ இந்த கொசு மருந்து காரணமா தான் உயிரிழந்தாங்க என்ற ஒரு தகவலை இல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கவில்லைன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பதை விசாரிக்க தீவிர குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாக தரப்புல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கொசு மருந்து காரணமாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லியிருக்காங்க. இதே பேரூராட்சி தரப்புல கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை கவுன்சிலருக்கும் இஓக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருப்பதனால இது போன்ற தவறான கருத்து பரப்பப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை அனைத்துமே ஒரு பக்கம் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 200 வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க 2 பேருக்கு மட்டும் எப்படி மூச்சு திணறல் ஏற்படும் என்ற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த 2 பேரும் நுரையீரல் பிரச்சனை காரணமாக அவங்க வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருவதும் ஒரு முக்கிய செய்தியாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொசு மருந்து அடித்து உயிரிழந்தார்களா இல்லையா என்பதை பிரேத பரிசோதனைக்கு பின்புதான் நமக்கு தெரியும். ஆனா நேற்றே பாத்தீங்கன்னா ஒருவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு விட்டது. இன்று ஒருவருடைய உடல் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவங்க மரியாதைப்படி தகனம் செய்ய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புகார் கொடுக்காத பட்சத்துல பிரேத பரிசோதனைக்கு செல்லல, அந்த மூச்சு திணறல் காரணம்னாலதான் அவங்க உயிரிழந்திருக்காங்க. அதே சமயம் கொசு மருந்து காரணமாக உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவரோ எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காத பட்சத்துல இந்த ஒரு செய்தி தவறாக பரப்பப்பட்டு வருவதாக பேரூராட்சி தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.